ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்கு போகிறேன், நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த சருகெல்லாம் காலில் அள்ளிடுவாங்க கிட்ட, இந்த பாத்வேல இருக்கிறது கூட இல்லை, இதெல்லாம் கூட காலில் வண்டி வச்சு அள்ளிடுவாங்க தானே, இந்த சருகெல்லாம் கூட. ஈவினிங் ஒரு ரவுண்டு, காலைல ஒரு ரவுண்டு. ஆமாம், மீன் போட்டுருக்காங்க. நம்ம லெஃப்ட் எடுக்கணுமோ? ஓகே, இதுதான் சூச்சோ சென்டர். லெஃப்ட் எடுத்தா சூச்சோ சென்டர். வெறும் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் தான். இங்கே தானே ஆப்பிள் ஷோரூம் இருக்குது. ஷோவில் ஆப்பிள் ஷோரூம் இங்கே தான் இருக்குது. இந்த சைட்லேயே நான் இங்கே தான் நான் மேலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் பற்றியா அந்த பாலம் மாதிரி இருக்குது. இங்கே எடுக்கலாமா இல்லை அந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே வரலாமா? ஓகே, அந்த பக்கம் ஃபோட்டோ கூட எடுத்து கூட அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே டன். இதான் பேன் பில்டிங். ஓகே ஓகே, சிக்னல் இந்த சைடு போடலாம், அந்த சைடு போடலாம். இது என்ன காரா வித்தியாசமாக இருக்கு. இதுதான் இந்த பேன் பில்டிங். மேகம் நல்லா முடியுது, பார்த்தா உங்களுக்கு தெரியும். வானிலை சற்று மோசமாக உள்ள காரணத்தினால் இந்த ஜாயிண்ட்டை வந்து பக்கத்தில் இருக்கா எதுவுமே தெரிய மாட்டேங்குது பாரு. சரி, தூரத்தில் தான் மேகம் ஹெவியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். மோசம். ஒன்றுமே தெரியாது, ஏன்னா என் ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆமாம் ஆமாம். ஒரு வெரைட்டியாக கட்டினாங்க. அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு ட்ரௌசர் மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில பேர் ட்ரௌசர் பில்டிங் சொல்லுவாங்க, சில பேர் பேண்ட் பில்டிங். இது ஃபுல்லாக மால்ஸ். ஓ, இது ரிவரில் ஃபினிஷர்ஸ் ஆர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவா? இங்கே மார்க்கெட் தெரியுது பேண்ட்டோட. இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக தெரியும் நினைக்கிறேன். பேர் பேன் பில்டிங்கே கிடையாது, ஆர்கிடெக்சர். இந்த இங்கிலீஷ் ஆர்கிடெக்சர் சம்திங் தான் அவர் கட்டினாரு. யாரு? இங்கிலீஷ் ஆர்கிடெக்சரா பண்ணாரு. ஓகே. இதை வந்து மற்ற எல்லா மீடியாக்காரங்களும் வந்து இந்த பார்க்கறதுக்கு பேண்ட் மாதிரி இருக்குன்னு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பேண்ட்டுன்னு. அதனால இது பேரே வந்து ட்ரோல்னால தான் இது பேண்ட் பில்டிங் வந்துச்சு. இது பேர் பேண்ட் பில்டிங்கே கிடையாது. சூச்சோ சென்டர் பிளாசா. எவ்வளோ 2004லயோ 2008லயோ கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படியா? வேர்ல்ட் டவர் 2004ல கட்ட ஆரம்பிச்சாங்க ஷாங்காயில். ஆமாம், இது வந்து 2008ல கட்ட ஆரம்பிச்சாங்க. 2008லயேவா? ஓ, இப்போ தான் மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வழி விடுது. பார்க்க ஒரு பேண்ட் லுக்கிங்கில் இருக்கிறதுனால இது பேர் பேண்ட் பில்டிங் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. எஸ், இப்போ நம்ம இருக்கணும் பார்த்தீங்கன்னா பேன் பில்டிங். நைட், ஸோ நைட் லைட்ஸ் இருந்தாலுமே லைட்டு வந்து க்ளவுட்ஸ் மறைச்சிக்குது. ஸோ உள்ளே வந்துட்டோம். சூச்சோ சென்டர் பிளாசா. ஸோ இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். பேண்ட் பில்டிங்கில் க்ளவுடியாக இருக்குன்னு வாக எடுத்து வர வேறல. இங்கே பாரு, ஒன்றுமே தெரிலடா. லைட் இருந்தும் தெரியவில்லை. உள்ள போ.
எனக்கு இரண்டாம் உலகத்துல இருக்க மாதிரியே இவங்க எல்லாம் தமிழ்ல பேசினா எப்படி இருக்கும்? ஏ மச்சான் அதான் போறா பாடுறவா. அதுல செமையா இருக்கும் தமிழ்ல அவங்க பேசுவாங்களே. பட் மூவி வாஸ் ஃப்ளாப், பட் குட் மூவி. பாட்டு நல்லா இருக்கும். ஹாரிஸ் நல்லா போட்டு வரட்டி இருப்பாரு பாட்டை. இப்போ எங்கே போகிறது? லிஃப்ட்லையா H&M இருக்கு? என்ன பக்கம் போகிறீங்க தெரியலையே, நீ தான் கூப்பிட்டு போகிற. யூ ஆர் ஆன் த லீட். ஓ முடிஞ்சு போங்க. எந்த பக்கம் போகிறீங்க? நார்த் ஸ்கொயர் போகிறீங்களா, சவுத் ஸ்கொயர் போகிறீங்களா? எப்படி வேணால் போகலாம். போகலாம் வாங்க. சரி ஓகே. நார்த்து சவுத்து. மைசூர்னா ரைட் சைடில் இருக்குது. நார்த் மைசூர் அந்த பக்கம் பின்னாடி தனியாக இருக்கும்ல அது பெருசா. H&Mல தான் ஆஃபர் போட்டிருப்பான்ல. நம்ம ஆளுங்க பிராண்டுன்னு சொல்லிட்டு போய் எடுத்தாங்கன்னா அது இந்த கடையில் தான் எடுப்பாங்க மேக்ஸிமம். இங்கே தான் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் கீழே எல்லாம் ஃபீமேல் செக்ஷன். H&Mல இருந்து வெளியே வந்தாச்சு. Massimo Dutti. I think so. WeChat. Massimo Dutti. Tory Burch. நான் லிமிட்டட் துணி கடை மாதிரி இருக்கு. என்னடா மாலு கொச்ச கொச்சன்னு இருக்குன்னு பார்த்தா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. வீக்கெண்டு தானே? ஆமாம். எல்லாமே எடுக்க போறியா? எல்லாமே ஷேக் ஷாக், செஃபோரா. எவ்வளவு கடை? லாக்கோஸ்டி எல்லாம் பிராண்டட் தான். செஃபோராக்குள்ளே போகும். இது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது, பட் என்ன இருக்குன்னு சும்மா பார்ப்போம். மென்னுக்கும் இருக்கு. லோரியல் எல்லா பிராண்ட்ஸோட இருக்கும் போல. ஃபேஸ் கிளீன்சர். இங்கே வந்து ஹலோ செஃபோரா கலெக்ஷன்ஸ், ஸோ மேக்கப் திங்ஸ் எல்லாமே இருக்கும். பாடி ஸ்ப்ரே. என்னது இது? ஃபவுண்டேஷன். ஆ ஃபவுண்டேஷன். செஃபோரா வெளியே வந்துட்டோம். போயிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரா? அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங் மாதிரி ஒன்றுமே கிடையாது இங்கே இல்லை. ஜஸ்ட் மால் தான். வ்ளாக் எடுக்கிறதுக்காக தான் நான் உனக்கு சொன்னேன். ஓகே, பட் அந்த பேண்ட் பில்டிங் அட்ராக்ஷனுக்காக தான் வந்தேன்.
முடிச்சு பேன் பில்டிங் போயிடலாம். ஓகே நீ எத்தனை 7:30 ஐ திங்க் ஸோ. 8 ஆயிடுச்சுடா. நிமிஷத்தில் போயிடலாம். ஓகே டன். இந்த பிளாக் போகணும்னா அந்த பக்கம் போகணுமா நாட்டு? நானும் ஃபுல்லாக கிளாஸ். நாட்டு போட்டு ஓகே. சாலமோன் ஒரு ஷூ கடை, ஃபுல்லாக பிராண்டட் ஷாப் தான். சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை இல்லை போல. ஸோ அப்போ இது வந்து பேண்ட் பில்டிங் கிடையாது, இது பேண்ட் பில்டிங் பக்கத்தில் இருக்க ஒரு மாலா. ஓகே, சூச்சோ சென்டர். கிட்ஸ் இருக்கு. Skechers, Bala Bala. சொல்ல முடியாது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த பில்டிங் இருக்குமான்னு தெரியாது. இதை உடச்சி வேற புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவானுங்க. சவுத்தா? இது சவுத் சென்டர்மா, ரொம்ப பெருசாக இருக்கு. எல்லா கடையும் இருக்கு, ஆனால் கடையில் எதுவும் வாங்குற மாதிரி தான் இல்லை. கடையில் எதுவும் நம்ம வாங்குற மாதிரி தான் இல்லை. ஓகே, சூச்சோவில் இருக்க ஒன் ஆஃப் த ஆப்பிள் ஷோரூம். முன்னாடி மெயின் ஷோரூம் வந்து ஷாங்காயில் தான் இருந்துச்சு. முன்னாடி ஷாங்காயில் தானே போய் வாங்கிட்டு இருப்பாங்க ஷோரூம்னாலே. இப்போ இங்கே சூச்சோலே வந்துருச்சு. இங்கே சூச்சோ ஒரு பெரிய சிட்டி. ஐபேட், மேக்புக் ப்ரோ, R13. Oh, 15. Sample pieces 的吧？15还有什么？尺寸是一样的。Plus 15 Pro。配置不一样，尺寸也让我们对着聊一下。我 EMI 了，可能省了一点。我这现在电池容量低了1 lakh rupees。还比这普拉多。15了，எல்லா காசும் வச்சுக்கணும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் 14, 13லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் இங்கே ஒரு மாடல் வந்துச்சுன்னா பழைய மாடல் வந்துட்டு வச்சுக்க மாட்டாங்க. பாருங்க, எல்லா இடத்துலையும் 15 தான் இருக்கும். மேபி 14 பார்த்தா பார்க்கலாம். ஓ பரவாயில்ல, 13 இருக்குங்க. ஸோ இது எஸ்சி. இங்கே வந்து இங்கே அதே 35,000 rupees தான். 13 1,600 47,000 rupees. 14 ப்ளஸ் இருக்குது. எஸ்சியும் இருக்குது, எஸ்சியோட சீரியஸ் இருக்குது. ஸோ இது 15 தான். 13 அவர் ஃபோட்டோ ஃபோன் இடத்துல வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறாரா என்னன்னு தெரில. ஃபோன் கவர்ஸ், ஆப்பிள் வாட்ச்,
ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ஐபோட்ஸ், அப்புறம் டெஸ்க்டாப்னு நினைக்கிறேன். This is iPad. Just a small sample piece மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஆப்பிள் வாட்ச் கனெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ கிளிக் பண்ண வர மாட்டேங்குது. சாம்பிள் பீசஸ். தம்பி ஐபேட் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வயசுலேயே. ஆப்பிள் ஐபேட் மினி வித் பென். ப்ரைஸஸ் இருக்கு பாருங்க, மினியோட ப்ரைஸு. ஆப்பிள் பென்சில் சைடில் இது ஒட்டிக்குது, மேக்னெட் நினைக்கிறேன். 有没有比这个还低的那种？就是比如说有没有3999这种的？那就只有 iPad 就行了。这样的话。This is iPad mini. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன் டே வாங்கிடலாம். கேமரா as usual perfect. இந்த வேலை வாங்கிடுறேன் ஐபேட் மினி. இருக்கிற ஒரு நேரம் பார்த்தா நம்ம எங்கள் வீட்டில் தானே மேலே காசு ஆகணும். ஓகே, இது பத்மா வரக்குங்களா? ஆப்பிள் தான் என்ன? ஏர்பாட்ஸ் நமக்கு 13,000 ரூபாய், 1349 RMB. ஸோ இதெல்லாம் வந்து பீட்ஸோட ப்ராடக்ட்ஸ். ஐ திங்க் ஸோ பீட்ஸ். ஸோ அந்த ஏர்பாட்ஸ் இறக்க முன்னாடி இவங்க வந்து பீட்ஸை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் முன்னாடி ஃபோன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பாக்ஸ்லேயே நமக்கு வந்து இயர்ஃபோன்ஸ் கிடச்சிடும் 5 இயர்ஸில் எல்லாம். அந்த இயர்ஃபோன்ஸ் வந்து முன்னாடி கிடச்சோம். இப்போ பார்த்தா இதுக்கு தனியாக ரேட்டு போட்டுடுறாங்க. ஸோ ஆப்பிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பாட்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ஸ் இறக்கியிருக்காங்க. பேண்ட் பில்டிங் நடுவில் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பில்டிங். இதெல்லாம் பேஸ்மெண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பேண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ரோல்ஸ் ராய்ஸா? எங்கே மோட்டார் கார்ஸ் என்னது? ஓகே, சும்மா வேணா பார்த்துக்கலாம் போல. எங்கடா இருக்கு காரு? காரு உள்ள இருக்குடா, இங்க பாடுறா, மூடிட்டாங்கடா. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இதாக இருக்கு வேறு. வாழ்க்கையில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பக்கத்தில் பார்த்துட்டேன். என்ன கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. ஒயிட் கலர். இங்கேயும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையோ, வெளியே ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. அரண்மனைவா இருக்குல்லப்பா.
ஏய் இங்கேயும் ஒன்று நிற்குதுடா, ஆனால் என்ன கலர் தான்டா தெரியல. சமூகத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க. ஏலே இங்கே ஒன்று இருக்கு பார், இங்கே ஒன்று இருக்கு பார், பிளாக் கலர். யப்பா இது நம்ம கேட்குற மாதிரி டிசைன் பண்ணி தருவாங்க. வீணா இவன் எங்கே போகிறான்? வேலு காரை தான் விலைக்கு வாங்க போறியா? என்னடா மேலே போக முடியாதா? பேலஸ் மாதிரி இருக்கு. அப்படிதான் போட்டிருக்கு போல. எப்பா 50 ஃப்ளோர் இருக்காடா? ஏன் 60 இருக்கு போலடா. 60 ஃப்ளோரா ராஜா? ஏன் அரண்மனை மாதிரி இருக்கு பாருடா. தனி லிஃப்ட்லையா? வேணு ஓகே இதான் உட்டன் மேடா எல்லாமே. இல்லை எனக்கு நான் அந்த பக்கம் பார்க்க முடியுமா? போடுங்க, ஏதோ ஃப்ளோர் போடுங்க, எந்த நம்பர் வேணா போடுங்க. பழங்காலத்து இல்லை ஜி போய் பார்ப்போம். என்ன 58? 8 + 5 எவ்வளவு? 58. 8 + 5 எத்தனை? எவ்வளவு? 13. 13 + 1 13 + 1 சி 3 + 1 4. ஏய் 4டா. என்னடா ஏறிடுச்சு டப்புன்ட்டு? என்ன ஸ்பீடா போகுதா? ஐயோ காதெல்லாம் அடைக்குது தானே? ரொம்ப ஆயிட்டு. ஏடா காதல் அடைக்குது. 42 45 53 58 51 52 53. என்ன நிக்குது? வந்துருச்சு அதுக்குள்ள. அப்பா காதல் அடைக்குது. 58வது ஃப்ளோர்ல வந்து யாரை பார்க்க போறீங்க? என்னது மேக் யூ பெட்டர்? ஏய் இது எல்லாம் ரூம் மாதிரி இருக்கு. இங்கே ரூம் மாதிரி இருக்கு. தப்பித்தவரை ஹோமிங்ஸ் ஏதாவது வந்துட்டோமா? சுற்றி சுற்றி வருது. பேண்ட் பில்டிங்கின் டாப்பை தேடி. நெயில்மே ஐலாஷ் பியூட்டியா கடத்தலும். ஏய் சலூன்ரா. இது நடந்து போகிற பகுதியா? ஒன்றுத்தையும் வெளி பக்கத்தையும் பார்க்க முடியல. வியூவே கிடையாது போல. ஆனால் கீழே போனால் தான் அதெல்லாம் தெரியும். என்னடா விஸ்கி பாரா? நான் காணும் கடையை காணும்டாடி. என்ன கடையை காணும்? ஓ ஏமாத்திட்டாங்க. ஏப்ரல் ஃபுல்லா? ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் ஃபுல். இதுதான் காஃபி. ஓகே சரக்கு கடை தானே? ஓகே ஹலோ. இங்கே ஜுவல் வித்து நம்ம பேண்ட் பில்டிங்க்கு வெளியே பார்க்கறதுக்காக தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். வாவ் வீடு இங்கே பாடுற கீழே டவுனே தெரியுது. பட் இந்த கேமரால தான் தெரிய மாட்டேங்குது. இங்கே பாரு எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்குன்னு. ஐயோவா. ஸோ கேமராவில் தான் கேப்சர் ஆக மாட்டேங்குது. சரி எங்கடா அதே ஏமாத்துற கடை தானே? ஓ
让你们几位？我们来了。 ஓ இது ஏமாத்துற கடை இல்லையா அப்போ? 拍照是吧？ இங்கே எவ்வளோ போகலாமா? 看你手了。 தேங்க்யூ. 他自己会关的有原石啊，对对对。他自己会关。啊，对，我也来了，去给我垫了。类似不到蒙买。 ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இந்த இது இந்த டோரை ஓப்பன் பண்ணுறது இதுதான் கதவை லைட்டாடா? இதுதான் இது பண்ணி திறந்தாங்க. எப்பா என்னடா அலி அதுதான் சொல்றேன் நான். என்ன இது இந்த அது பேர் என்ன பழைய படத்தில் வரும் தெரியுமா டோர் மாதிரி? அதுக்கு தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன். நான் வந்தேன், அவங்க முடிச்சுதான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா இதை திறந்து உள்ள போறாங்க. 2 பேருக்கு தான் இடம் இருக்காமா இங்க சொல்றேன்னு சொன்னாங்க. இதை பார்க்க சீரியஸா என்னமோ ஏமாத்துனது மாதிரியே தெரியல. இங்க எதுவுமே இல்ல. இங்க நம்ம இடம் இருக்காமா. ஃபர்ஸ்ட் இந்த ரூம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏமாந்த கடைன்னு நினைச்சுக்கிட்டோம். பார் காஃபி இருக்கும். இதுக்கு வந்து டோர் இருக்கு. இல்ல 53 ஃப்ளோர். இப்படி ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆயிரும். ஒரு பார் இது பாருங்க. இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. இல்ல 53 ஃப்ளோர் போறலாம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வியூ பார்க்க போகிறோம். அந்த வியூ தெரியுனாங்க இங்க தான் தெரியும். ஹலோ சாரி. வாவ் நிலா காஃபி பார். நீ ஹாவ். கேலக்ஸி 下雨的。我不太懂您的意思。不是，我们刚北边的。இல்லை ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்கு பாரு. ஸோ 58வது ஃப்ளோர்லேருந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. 没有看到或者是拉铁。拉铁都是全的，American。你有 American？ மேகமூட்டத்தில் எல்லாம் மறைச்சிருச்சு பாரு.都是要全的，American 拉铁。How much？ 呀。இதுதான் பேண்ட் பில்டிங்கோட டாப். பேண்ட் பில்டிங்கில் ஒரு காஃபி பார் 58th ஃப்ளோரில் காஃபி பாரில் தான் இருக்கும். ஸோ மேகம் ஃபுல்லாக மறைச்சிருக்கிறதுனால ப்ராப்பராக தெரியல. இது வந்து நார்மல் பிளெயின் எம்டி கிளாஸு. ஆனாலுமே வந்து கீழே சின்ன சின்னதாக வண்டி போகிறதெல்லாம் தெரியும். பட் ஃபுல்லாக மேகம் மறைச்சிருக்குது. சூச்சோ சென்ட்ரல் பிளாஸா எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப டாப்பில் இருக்கும். காரில் எவ்வளோ சின்னதாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல பேண்ட் பில்டிங்லேருந்து. வேலு கீழே போனால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 30th பில்டிங். உங்களுக்கு உங்ககிட்ட எந்த ஃப்ளோர் சொன்னாங்க? 33 30 33ன்னு சொன்னாங்க. ஆனா நம்பர் ஷூரா தெரியலன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃப்ளவர் இந்த பலூன் தான் சொன்னாங்க. அதான் சொன்னாங்க. 53 ஏதோ 33. அங்கே பாரு வீல் அதில் தான் அந்த வியூ நல்லாயிருக்கும். ரிவரோட வியூ. டேய் அதுதானே நம்ம காலில் போனது லிகாந்தி. அந்த பக்கம் லிகாந்தி கிரவுண்ட் பிளாஸா. லிகாந்தி ஸ்காலர்ஸ் ஹோட்டல். அப்படியே ஃப்ளைட்டில் இருந்து கழுகு பார்வையில் பார்ப்பது போலே உள்ளது. இதான் கிரவுண்ட் பிளாஸ் அந்த பக்கம். இது இந்த பக்கம் லிகாந்தி இருக்கும். ஓகே. நீ உட்காந்து போட்டோ எடுக்கிறேன். ஸோ செம வியூடா வீடு. டேய் ஹோல் சூச்சோ சிட்டியே தெரியுது. ரோடு முதற்கொண்டு ஜிஞ்சி லேக் முதற்கொண்டு சூச்சோ கல்ச்சர் பார்க் முதற்கொண்டு மேகமூட்டமாக உள்ளது. அதான் ஒரே பிரச்சனை. பகலில் வந்தால் இன்னும் நல்லா இருக்குமோ. பட் காரு சின்ன விளையாட்டு சாமான் கார் மாதிரியே போகுது.
பென்சில் செமையாக இருக்குல்ல, ஃபுல் இதுவும் கார்லாம் சின்னதாக. மேலே உன்னோட ரிவ்யூ என்ன? ஆமாம், நல்லா இருக்கு. அவ்வளோதானா? சப்பல் முடிச்சுட்டு வசனமாக பேசுகிறேன். ஹோல் சிட்டியே தெரியுது, லைட்டில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த க்ரூஸ் நகர்ந்து போகுது. அதோ கடல்ல போயிட்டு இருக்கே. இது கடல் அதான், இது கடலா? இது ஜிஞ்சுகு லேக். லேக் ரிவர் கூட இல்லை. லேக்கே இவ்வளோ பெருசு. தமிழ்ல லேக்னா ஏரி. ஏரிக்கரை வரும். குடல், குட்டை, ஏரி, ஆறு, கடல். மேகமும் தெரியுது பாரு அப்படியே. யாங்சி ரிவர் தான், அதனால தான் லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்லுது. இதெல்லாம் லேக். இதான் லேக், ஜிஞ்சுகு லேக். இந்த லேக்கை சுற்றி இவ்வளோ இடம் மேகம் இருக்கனால அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தெரியல. பாரு. இந்த ஒரு ஆறை சுற்றி ஒரு சிட்டி, அதை சுற்றி எவ்வளோ அழகாக வச்சுருக்கானுங்க. இங்கவே ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்துட்டு போட்டு நம்மளே குடிச்சிட்டு போயிடலாம். ஆமாம், செம்மையாக இருக்குல்ல. நல்லா சில்லுன்னு இருக்கு, மேகமும் மூவ் ஆகிட்டுருக்கு. பகலில் வந்துருக்கோம். பகல் எல்லாம் ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி. இப்போ தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். வந்து இந்த பில்டிங்குள்ளே வந்துடுங்க. இந்த பில்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ரிங் ரோடா என்ன? நீங்களாம் வந்தனால தான் இங்கே வரோம். இல்லைன்னா இந்த பக்கம் யாரும். எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் போடுறத பார்த்துருக்கேன். பட் அது பேண்ட் பில்டிங்குள்ளே தான்ன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இங்கே உட்காந்து போடுறாங்க. இருக்கு. நான் அந்த பலூன் இதில் ஃபோட்டோவில் ஒரு கப் பார்த்தேன். அந்த கப் பேண்ட் பில்டிங்க்கு இந்த ரோவில் போயிட்டு மேலே 30th ரோலேருந்து அந்த வியூ பார்த்தோம். நல்லா மேகம் மூட்டமாக இருக்கு. நம்ம லெஃப்ட் சைடில் இருந்தோம்ல. என்னடா பேண்டோட கவட்டையை காணும். ஸோ சூச்சோ சென்ட்ரல் பிளாசா நடுவில் இருக்கு. என்னது எங்கே தெரியுது? மேகமூட்டமெல்லாம் தெரியுது. நல்ல ஒரு மலைச்சாரல் மாதிரி. ஸோ மேகம் லைட்டாக மூவ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ செமையாக இருக்குது பார்க்கவே. ஸோ திஸ் இஸ் த சுச்சோ சென்டர் நைட் வியூ. இப்போ வந்து இந்த பேண்ட் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு லேக்கு தான் போகிறோம். மேலேருந்து பார்க்குற ரோடு இதுதான். இதுலேருந்து செக்கட்டாடு ரோடு கீழே பார்க்குற ரோடு எல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான். அது ஃபோட்டோ ஷூட்ஸ் தான். வா, ஃபோட்டோ எடுக்க வேண்டி எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க பாருங்க. செமையாக இருக்க பார்த்துட்டு
கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க அப்படியே பில்டிங் டாப் மோஸ்ட் அலசி மறைச்சது பாருங்க. ஆமா லைட்டு வெளியே பார்க்க நல்லா இருக்கும். லேக்கா லேசா அது லேக்கா போவா. இங்கே லைன் 1 and 3 இருக்கா? டவுன்டன் சிமெண்ட் ஸ்டேஷன் நைட்டில் சூச்சோம் லைட்டு தான். 24 hours லைட்டு தான் சூச்சோவில் பில்டிங்கில் எல்லாத்தையும். யாருக்கா வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறியா வேலு? ஃப்ளவர் பொக்கே ஃபார் சம்மன். ஃபினிஷஸ் நல்லா இருக்கும். என்னடா ஓகே பொக்கே வாங்க வரான். எதுக்கு வாங்க வரேன்னு என் ஃபியூனலுக்காக நான் வாங்க வந்துட்டேன். வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாரு? ஸ்டோரி என்ன பண்ண? பழைய நியூஸ் பேப்பரை கட் பண்ணி அந்த பக்கம் போடு. அங்கே போனால் ஃபோட்டோ இருப்பாங்க. அங்கே எடுக்கிறீங்களா? எங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல எங்கே போனாலும் எடுக்க முடியாது. இப்போதைக்கு எங்கே போனாலுமே தெரியாது. எங்கே போனாலுமே என்னடா அந்த பக்கம் வரலாம் வாங்க. ஏன் அங்கே லேக் பக்கம் லேக் போயிட்டு வந்துடலாம் வாடா. அப்படி நம்ம எடுத்த ஞாபகம் இருக்கா? அந்த பக்கம் நம்ம எடுத்த ஞாபகம் இருக்கா? இங்கேயும் க்ரூஸ் இருக்கா? இங்கேயும் கப்பல் இருக்கா? ஸ்னோ சி ரெஸ்டாரண்ட். இது நான் வேற எங்கேயோ பார்த்தேனே. ஷாங்காயில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எது? ஸ்னோ சி ரெஸ்டாரண்ட். ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டோட ஃபீல் வந்து வேணும்னா இந்த கிளைமேட்டு, இந்த லைட்டெக்ஸ் கூட கூட வந்தா. மரத்தை நடந்துச்சு இல்லை? ஓகே ஓகே. மஞ்சள் வயல் மலை இதே மெல்ல மெல்ல ஒரு இதே. தாமரை தான் அந்த லிரிக்ஸ் இல்லையோ? எல்லாமே தாமரை தான். கற்க கூட தாமரை தான். எல்லாமே தாமரை தான். ஏன்னா ஷாக்கிங்கே தாமரை கற்க என்ன இருந்தாலே கற்க என்ன இருந்தாலும் தாமரை தான். கடிகாரம் பார்த்தல் தவறு நொடிமுள்ளாய் கடற்கத்து எல்லாமே தாமரை தான். ஷாக்கு. அந்த லிரிக்ஸ் எல்லாமே ஹாரிஸ் ஜெயராஜ் செமையாக இருக்கும். இவனுக்கு எப்படி நாமுத்துக்குமாரோ அது மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவருக்கு வந்துட்டு தாமரை. நைட்டு பட்டை விட்டு பார்த்துருவோமா? இது பட்டம் தாண்டா. வெண்ணிலவே வெள்ளி வண்டி நீல. ஓய் இந்த டெக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கடா. எதுக்குன்னு தெரியலடா. வாட்டர் டான்ஸ் இது நார்மலா. ஓ இங்கே தான் வாட்டர் டான்ஸ் நடக்குமா? மேரத்தான் நடக்கும். வாட்டர் டான்ஸ் இங்கே தான் நடக்கும். இங்கே நடக்கும் வாட்டர் டான்ஸ். ஓகே இந்த இடத்துல நடக்கும். ஸோ இங்கேன்னு பார்க்கலாம். நீங்கள் முடிஞ்சிருச்சு கொஞ்சம். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் இது நாளில் ஓகே ஓகே. இந்த தீவு இங்கேருந்து பக்கம் இருக்கு தீவு. ஓகே கூல். லைட்டிங்ஸ் தான் பேண்ட் பில்டிங்கில். ப்ராப்பரான வியூ கிடைக்கவே இல்லைடா எனக்கு ஃபுல்லாகவே.
லவ்ங்கிறது என்னன்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். சிலவங்களுக்கு பச்சை கலரு, சிலவங்களுக்கு ரெண்டு இல்லை. பின்ன எப்படி? ஹார்ட் ஆல்வேஸ் ஹஸ் மிக்ஸ்ட் சிக்னல்ஸ். வாவ். நான் நிற்கிறேன், ஏதாவது கேப்ஷன் போடுறேன். ஓகே டன். நீ மியூசிக் ஃபவுண்டைன் தான் நல்லா இருந்திருக்கும். மிஸ்ட். ட்ரோன் எங்க? அது தம்பி வந்து அன்னைக்கு. அப்படியா? பேண்ட் பில்டிங் லைட்டிங் செமையா இருக்கு பாரு. இல்லை பேண்ட் பில்டிங் டிஸ்பிளே செமையா இருக்கு. இது வந்து நல்லா எடுத்தால் நல்லா இருக்கு ஆக்சுவலி. வியூ அந்த க்ளவுடிங்கோட நேச்சுரல் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. எல்லாம் க்ளவுடியாக தான் இருக்கு. அடே ஆடு